ശശികല ടീച്ചർ പറഞ്ഞത് വേടൻ തുണിയില്ലാത്ത ആട്ടമാണ് ആടുന്നതെന്നല്ലേ? ഇപ്പൊ അതേ തമിഴന്മാര് വരെ നമ്മുടെ ശശികല ടീച്ചറിനെ എടുത്ത് ഉടുക്കാനായിട്ട് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. வீடியோ கண்டு നോക്കി. அதுல ஒரு ஹைலைட்டான கம்ப்ளைண்ட் என்ன தெரியும்ல, சட்டம் போடாம வர்றாரா, அது கலாச்சார சீரழிவு. ஏண்டா பெஸ்ட் மாப்பிள ஏரியால போனா மாமாக்கள் பூரா பேர் சட்டை இல்லாம தான் இருக்காங்க. கோயில் கருவறைக்குள்ள கலாச்சாரத்தை சீரழிந்து இருக்கீங்க. அத்தனைக்கு அவர் பனியன் போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு இசை கலைஞர்களும் ஒவ்வொரு கிரியேட்டரும் அவங்கவுங்களுக்கான அப்பியரன்ஸ் அவங்கவுங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுலயும் ராப் இசை கலைஞர்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சிட்டிக்குள்ள நடந்தே வர முடியாது. அவர் படத்துல வந்து இப்போ ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுவாரு, பெல் பாட்டம் போட்டிருப்பாரு. ரியல் லைஃப்ல ஒரு போலீஸ் பெல் பாட்டத்தோட வந்தா யாரா தூங்க மாட்டோம். கரெக்ட் தான். அப்ப ராப் இசை கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த அப்பியரன்ஸ் அந்த ஸ்டேஜ் ஷோவுக்கு அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இவர்களுடைய அடையாளம் வந்து ஒரு உள் பனியன், கருப்பு பனியன், ஒரு கார்கோ பேண்ட் மாதிரி ஒரு பெல். எல்லா பேரும் வெள்ள அங்கிலே வரணும் அப்படின்னா எல்லாரும் ராஜா சார் மாதிரி ஆயிருவாங்க. அப்புறம் ராஜா கோவப்படுவாங்க, இல்ல என்னை காப்பி அடிக்கிறீங்க. இவங்களுக்கு பொறாம என்னன்னா, நல்ல பவுடர் பூசினுட்டு, நெத்தியில நெத்தி சுட்டி வச்சுனுட்டு, மடிசார் சேலை கட்டினுட்டு, அல்லது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை மாட்டினுட்டு, மேல ஒரு துண்டை மட்டும் போட்டுனுட்டு, நின்னு வாடாம சமணங்கால் போட்டுட்டு, மைக்கு ஸ்டாண்டோட கீழே இப்படி வச்சுட்டு അങ്ങനെ ശശികല ടീച്ചർ പാൻ ഇന്ത്യൻ ആയിട്ട് മാറുകയാണ് സുഹൃത്തുക്കളെ. പാൻ ഇന്ത്യ.